போலி வாக்காளர்களால் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று பாஜக அமைப்பாளர் வேதசுப்ரமணியம் குற்றம் சாட்டினார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரும்புலியூர் காயத்ரி நகர் 3வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 360 ஓட்டுகள், ரோஜா தோட்டம் 2வது தெரு கதவு எண் 1 உள்ள வீட்டில் 150 ஓட்டுகள் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் பாஜக மாநிலம் செயற்குழு உறுப்பினரும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளருமான செம்பாக்கம் வேதசுப்ரமணியன் கட்சியினருடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் வேதசுப்ரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், போலி வாக்காளர்களால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றும், எஸ்ஐஆர் மூலம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 115வது பூத்தில் தாம்பரம் மாநகராட்சி 62வது வார்டில் அதிக அளவிலான போலி வாக்குகள் உள்ளது என்றும், இதுகுறித்து ஏற்கனவே தாம்பரம் மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான பாலச்சந்திரனிடம் தெரிவித்துள்ளோம் என்றார். மேலும் பேசிய அவர், சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை எதிர்பார்த்தோ பெரும்பான்மை வாக்கு வங்கியை எதிர்பார்த்தோ அரசியல் செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றும், எங்களுக்கு இருக்கின்ற ஒரே அரசியல் வளர்ச்சி அரசியல் மட்டும்தான் என்றார். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு 2017 இந்த போலி வாக்காளர்களை தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும், குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில், சென்னை பெருநகர் பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்ப்பதையெல்லாம் கண்டறிந்து, குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் டி.ஆர். பாலு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில், லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதன் அன்று காலம் தொட்டு இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இங்கே வாக்காளர்களை எப்படியெல்லாம் கட்டமைக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்த்து, அப்பப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய எஸ்எஸ்ஆர் அந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் ஃபார்ம் 7 கொடுப்பாங்க, ஃபார்ம் 8 கொடுப்பாங்க. ஆனால் எதிலுமே தேர்தல் ஆணையத்துடைய அந்த காலத்தில் அதிகாரிகள் காதில் உள்ள. ஆனால் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த 115வது பூத்தில் கிழக்கு தாம்பரம் பகுதியில் வார்டு நம்பர் 62 இன்றைக்கு இத்தனை வாக்காளர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இதனுடைய தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையர் இந்த எஸ்ஐஆருக்கான வாக்காளர் பதிவு அதிகாரி அதை பார்க்குற அதிகாரிகிட்ட ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை, ராஜவக்கீல் பக்கத்தில் 3 பூத்து, அதே மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த போலி பிம்பத்தை நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும். ஆனால் இன்றைக்கு உண்மை வெளியே வந்து விட்டது. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த இது மாதிரி எலும்பு கூடுகளில் வெளியில் வரணுவாங்க. அப்படி இன்றைக்கு கபோர்ட்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு.